போட்டால் எடுத்து போட்டால் காசு வருமா? வீடியோ போட்டாலே காசு நிறையா வரும். அப்போ போட்டு விடு, நான் சமைக்கிறதுனா சமைக்கிறது அப்படி எண்ணெயை ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க, கருவாடை நல்லா சுடுதண்ணியில் கழுவுங்க. உழுவுமா போடு என்ன? அப்படியே கருவாடை பாருங்கள், பஞ்சு பஞ்சாக வருது. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி 3 நறுக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். இதை இது பண்ணோடனே இதை எடுத்துக்கிறணும். பூவாக இருந்தால் உதிருது பாருங்கள், இதுதான் நல்ல கருவாடுன்னு அர்த்தம். நல்ல கருவாடா? ஆமாம். என்னவா அது நல்லா இருக்காதுல்ல, இதுதான் நல்ல கருவாடு தான் உதிருது பாரு. ராம்நாட்லேருந்து கொண்டு வந்து சூப்பர். இதை நல்லா இப்போ வந்தால் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டுறணும். இந்த எல்லாம் ஒன்று ஒன்றா போடணும். போட்டு நல்லா அந்த வதக்கணும். தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி 3 நல்லா வதக்கிட்டு இந்த கருவாடு துண்டை இது மேலே வச்சிடணும். அப்படியே தயிர் சாதம் ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும். சோறு இழுக்கும். செம்மையாக இருக்கும். சோறு இழுக்கும். இது வீடியோ போட்டு விட்டு போடுறேன். காசு வருதான்னு பாரு. காசு வராது. ஒரு 10,000 பேர் வரணும். இப்போ 100 பேர் தான் நம்மகிட்ட இருக்காங்க. 100 பேர் இருக்க வருஷம் முடியாது. இன்னொத்தியாவது ஜீவன் நல்லா கரைஞ்சி இருக்க மாட்டேன். அம்மா சமையல் போடு. அம்மா சமையல் தான் போட போகிறேன். போட்டே அவ்வளோதானே? அவ்வளோதான். கருவாடை போடு. வேகணும், வெங்காயம் வேகணும். கருவாடை மேலாப்பில் வைங்க. கருவாடை மேலே வை. இது நீட்டாக பேசக்கூடாதுல்ல. பேசலாம். பேசக்கூடாது. இந்த கருவாடை மேலாப்பில் வச்சிரும். கஞ்சிக்கு வச்சு என்ன நினைக்கிறார்? செய்தி அனுப்புறாங்க புதியவர்களுக்கு. அவர் பிறந்த அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அதே பிறந்த தேதியோடு என்னை பார்த்து அனுப்பி வைக்கிறார்.